வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம தான் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா, உங்க மனசுல அவ்வளோ விரக்தி இருக்கு. ஏற்கனவே நெறைய அடிபட்டுட்டோம். நெறைய விதமான விஷயங்கள் இழந்துட்டுருக்கீங்க. நெறைய பண செலவு, நெறைய பொருள் செலவு, நெறைய அவமானங்கள் எல்லா விஷயத்தையும் இங்க பார்த்துட்டு, எந்த விதமான நம்பிக்கை இல்லாம தான் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்ருக்கீங்க. என்னதான் நடக்கும்? சும்மா வச்சு பார்க்கலாம்னு தான் நீங்க பார்க்குறீங்க. கடவுள் சில விஷயங்கள நம்மகிட்ட காட்டுறாருன்னா, ஏனோ தானோன்னு இருக்காது. ஏன்னா, அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வந்திருந்ததோ அதை விட்டுடுங்க. ஆனால் இப்போ உங்கள் வாழ்க்கை நடப்போகிற அனைத்து ஒரு விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கப் போகிறது. கடவுள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய துவங்கி விட்டார். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பக்கத்தில் வர மாதிரி வரும், ஆனால் எப்படி போகுதுன்னே தெரியாது. நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற வேண்டிய ஒரு விஷயம் டக்குன்னு யாரோ பறிச்சுட்டு போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே தடைப்பட்டே போயிருக்கும். ஆனால் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அனைத்து விஷயங்களும் டான்னு சொல்லி வச்ச மாதிரி நடக்கும். உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய உயர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடவுள் உங்களுக்காக ஒரு பெரிய அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு சில அறிகுறிகளை காட்டுவார். அந்த அறிகுறிகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிந்து கொண்டோம் என்றால் அந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க துவங்கிவிடும். கடவுள் நம்ம வாழ்க்கையில் என்ன விதமான அறிகுறிகளை காட்டுவார் என்று நிறைய விதமான வீடியோஸ் நான் போட்டுட்டு வரேன். அதை பார்த்து நிறைய பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். நிறைய பேருக்கு அந்த அற்புதங்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் தங்களுடைய டெஸ்டிமனிலாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. அவங்களுக்கு நடந்த அதே அற்புதம் பார்க்குற உங்களுக்கும் நடக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கும். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, சாதாரணமாக நடக்கக்கூடியதை கூட நம்மளால் நம்பவே முடியாத அளவுக்கு அது ஒரு விரக்தியும் ஒரு பெரிய விஷயத்தையும் செய்திடும். அது பேர் தான் சந்தேகம். கடவுள் உங்களை ஆஸ்வதிக்க விரும்பிவிட்டால் உங்களை சிந்தையை தான் முதல்ல தொடுவார். முதலில் தோன்றக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக வேலை செய்து கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் பணக்காரனாக ஆகணும், நான் பெரிய விஷயங்கள் செய்ய வேண்டும், பெரிய ஒரு பில்லியனாக ஆகணும் நீங்கள் விரும்பிட்டீங்க தெரியுமா, அப்போவே உங்களுக்கான வேலைகள் நடக்க துவங்கி விட்டது. ஆனால் நடுவில் இந்த வந்த நண்பர்களும் அவங்களோட சூழ்நிலைகளும் அவங்கள அடிப்பட்டதெல்லாம் நீங்கள் பார்த்து அந்த எண்ணமே வேணாம் பாசுன்ட்டு அந்த ரூட்டை மாற்றி நீங்கள் வேறு ரூட்டு போயிட்டுருக்கீங்க. ஆனால் நீங்கள் விரும்பிய அதே திட்டம், நீங்கள் விரும்பிய அதே விஷயம் இன்னும் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இதை நிமித்தம் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய கடன் பிரச்சனை போல் உங்களுக்கு தோணுது. அதெல்லாம் சாதாரண விஷயம் தான். ஏன் அந்த கடன் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பில்லியன் லெவலில் யோசிக்கும் போது இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது, அது உங்களை தேடி வந்திருக்கு. ஆனால் அந்த ரூட்டில் இல்லாமல் நீங்கள் சாதாரண ரூட்டில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது. இதுக்கு முக்கியமான காரணம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சந்தேகம். இப்படி போனால் அப்படி ஆகிடுமென்ட்டு பயந்துக்கிட்டு சில விஷயங்களை செய்யாமல் இருக்கிறோம். உதாரணத்துக்கு உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களாம் என்னென்ன விஷயங்கள் சொல்லுவாங்கன்னா, இந்த மண்புழு இருக்கு இல்லையா, அந்த மண்புழு சாதாரண இன்னொரு புழுகிட்ட சொல்லிட்டு இருந்து தான், நாங்கள்ப்பா ரொம்ப சேஃபாக இருக்கும், பூமிக்கு அடியில் இருக்கும், எங்களுக்கு தேவைன்னா செடியோட வேரை சாப்பிட்டு பத்திரமா இருப்போம், மழை வந்தாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மனுஷங்க மிதிக்க மாட்டாங்க, சூரிய வெப்பம் எங்குமே படாது, நாங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கோம் மண்புழு சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது அந்த சாதாரண புழு அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தது. ஏன்னா மண்புழு தான் இருக்கிறதுலே புத்திசாலி, அப்படி அந்த புழு நினைத்து கொண்டே இருக்கிறது. அதுபோல தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் ஒரு சேஃபான ஜோனில் போகிறாங்க, இவங்க சரியான ஒரு விஷயத்தை எடுத்திருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கான ஆசீர்வாதம் இன்னும் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த இலக்கை தொடாமல் வேறு இடத்தில் இருக்கிறீர்கள். காரணம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பயம். நடக்குமா நடக்காதா? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ இந்த கடன் பிரச்சனை வெளியே வரணும். நான் என்ன பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா, எதற்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட சூழ்நிலையும் இருக்கும். ஒரு வீட்டில் 2 நாய் இருக்குங்க. அந்த 2 நாயில் ஒரு சொறி நாய் இருக்குது, ஒரு சாதாரண நாய் இருக்குது வச்சுங்களேன். அந்த சொறி நாய் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் கத்திக்கொண்டே இருக்கும், ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். இந்த நாயை நம்ம தான் வளர்த்தோம், திடீர்னு இப்படி சொறின்னு பிடிச்சி இப்படி ஆயிடுச்சு, கத்திக்கிட்டே இருக்க, இதை சமாதானம் பண்ணுன்ட்டு அவர் பதில் சொல்கிறாரு. கவலைப்பட, ஏன் கத்துறேன்னு சொல்கிறாரு. அதுவும் கத்திக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. சாப்பாடை போடுறாரு, அதுக்காக 24 மணி நேரம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அது அமைதியாகட்டும், சரி பண்ணலாம், அது மைண்டு மாத்திரம் சரி பண்ணலாம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். இதே போல தான் நமக்கு வரக்கூடிய சந்தேகத்துக்கு நம்ம பதில் சொல்லிகிட்டே இருக்கோம். நீங்கள் கடவுள் எனக்கு காப்பாற்றுவார், கடவுள் எனக்கு செய்வார்னு அதை பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம அந்த நாய் என்ன பண்ணும், மறுபடியும் இன்னொரு பிரச்சனை, எதை வச்சு கடவுள் காப்பாற்றுவார், எதை வச்சு உங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்கும், உங்கள்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையே, நீ தான் படிக்கலையே, நீ செஞ்ச வேலைக்கு எங்கே, நீ படித்த படிப்புக்கு எங்கே வேலை கிடைக்கும், இருக்கிறவனே உனக்கு சம்பளம் ஒன்றும் கொடுக்கலையே, இந்த கடனை எப்படி கட்ட போகிற, இது போல் லொல்லும் கழிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் சமாதானம் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா அதை சமாதானமே பண்ண முடியாது. உங்ககிட்ட 2 நாய் இருக்குது, ஆனால் நீங்கள் ஒரு நாயை மட்டும் தான் கவனிச்சிருக்கீங்க. இன்னொரு நாய் இருக்குது, அதன் பேர் தான் நன்றி உணர்வு. கடவுள் உங்களோட இருக்கிறார், கடவுள் உங்களுக்கு செய்த நன்மைகள் நினைத்து பார்க்க வேண்டும். நமக்கு 1008 பிரச்சனை இது போல் உங்களை கடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா
கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருந்துட்டு உங்ககிட்ட என்னெல்லாம் கடவுள் கொடுத்துருக்காருன்னு கொஞ்சம் எழுதி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம அதை மறந்துடுறோம். இந்த லவ் மேரேஜ் பண்ணிட்டு போகிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா சின்ன குழந்தையிலேருந்து நம்ம வளர்த்து பெருசாக ஆகியிருப்பாங்க, காலேஜுக்கும் படித்து செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா அந்த பையனை வேணான்னு இருப்பாங்க, அந்த பொண்ணை வேணான்னு இருப்பாங்க. ஒரே ஒரு காரணத்துக்காக அப்பா அம்மாவே வேணான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த லவ்வர்ஸ் நம்ம பார்க்கும்போது கோவமாக இருக்கும். இந்த பசங்க நம்ம அப்பாவை மதிக்கல நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே போல தான் கடவுள் உங்களுக்காக எவ்வளோ விஷயத்தை செஞ்சுருப்பார். உங்களுக்கு பிறந்தது முதல், உங்களுக்கு கல்யாணம் ஆனது முதல், உங்களுக்கு குழந்தை பிறந்தது முதல், அல்லது உங்களுக்கு படிக்கிறது முதல், அனைத்து விஷயம் உங்களுக்கு பார்த்து பார்த்து நடந்திருக்கும். எவ்வளோ ஆபத்துலேருந்து காப்பாற்றிருப்பார், எவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு காப்பாற்றிருப்பார். இது மட்டும் கிடையாது, எவ்வளோ நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கு. நம்மகிட்ட பணம் இல்லை நம்ம யோசிக்கிறோம். சில நாடுகளில் பணம் இருந்து போர் நடந்து கொண்டு இருக்குது. சாதாரண ஒரு விஷயம் கூட, சாதாரண வெளியே கூட அவங்களால போக முடியாது. அத்தகைய சூழ்நிலை அவங்க இருக்கும் பொழுது நமக்கு இவ்வளவு வாய்ப்புகளும் வசதிகளும் கடவுள் கொடுத்துருக்காருன்னா அதெல்லாம் நம்ம நம்பிக்கை இல்லாமல் அந்த கத்துற நாயை சமாதானப்படுத்தணும், அந்த சந்தேகத்துக்கு பதில் தரணும் தான் யோசிக்கிறோமே தவிர, கடவுள் நம்ம இவ்வளோ விஷயங்கள் செய்திருக்கான கடவுளுக்கு நம்ம நன்றியே சொல்கிறதில்ல. அந்த இன்னொரு நாயை கண்டுக்கிறதே இல்லை, அதை நேசிக்கிறதே கிடையாது, அதுக்கு சாப்பாடே போடுறது கிடையாது. கடவுள் ஏன் செய்யலைன்ட்டு இன்னும் அந்த நாயை பற்றி நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். உண்மையாகவே கடவுள் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கார். இந்த நன்றி உணர்வு உங்களுக்கு தோன்றி விட்டாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நேர்த்தியாக கிடைத்து விடும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய புழுக்களை தள்ளி விடுங்கள், அதுங்கள் பக்கத்தில் நிற்காதீங்க. நீங்கள் மண்புழு இல்லை, நீங்கள் கூட்டுப்புழு. கூட்டுப்புழுலேருந்து தான் பட்டாம்பூச்சி உருவாகும். பட்டாம்பூச்சியோட இயல்பு மண்புழுவோடு சேராது. மண்புழு என்னதான் சொன்னாலும் தனியாக போய் கூட கட்டும், கொஞ்ச நாள் மறைந்து இருக்கும். ஒரு சில நாட்களில் அது பறந்து போகும். அதோடைய இயல்பும் அதோடைய எண்ணமும் மேலே பறக்கிறது தான் இருக்கும் தவிர மண்புழுவோட வாழ்வதும் மண்புழு போல சிந்திப்பதும் நான் இப்படியே தான் இருப்பேன், வாழ்நாள் ஃபுல்லாக கடன் வாங்கிட்டு தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன்னு அந்த சிந்தையை விட்டு ஒழித்து நீங்கள் உயர்வான சிந்தையை வையுங்கள். எவ்வளோ பணம் உங்களுக்கு கடன் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பட்டாம்பூச்சி என்பதை மறந்து போகாதீர்கள். இத்தகைய மண்புழுகள் சூழ்ந்து நீங்கள் முடியாது சொன்னாலும் விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் பறக்கக்கூடியவர்கள். இத்தகைய மனிதர்கள் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போதே கிடையாது. அப்பேற்பட்ட மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் ஏன் காதில் கேட்டுக்கணும்? உங்களுக்கான உயர்வு பக்கத்தில் இருக்கிறது. உங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள், சந்தேகத்தை விட்டு ஒழியுங்கள். ஏனால் சந்தேகம் எப்பொழுதும் உங்களை ஒரே திசையில் தான் உங்களுக்கு கொண்டு போகும், அது தவறான திசையில் தான் கொண்டு போகும். உங்கள் இந்த நாள் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை தான் கொண்டு வந்து உங்களை பயம்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் கடவுளுடைய நன்றி உணர்வு உங்களை காப்பாற்ற உங்கள் கூடவே இருக்கும். எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றி மேலே நிறுத்திவிடும். கடவுள்கிட்ட நன்றி உணர்வாக இருந்தால் தான் எனக்கு கடவுள் இதெல்லாம் தருவாரா அப்படி உங்களுக்கு ஒரு தோன்றுச்சுன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட்டை அனுப்புறீங்க வச்சுங்களேன். நிறைய பேருக்கு இந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்னா என்னன்னே தெரியாது. ரிஜிஸ்டர் போஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க. உதாரணத்துக்கு உங்கள் நண்பருக்கோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ லெட்டர் அனுப்புறீங்க வச்சுக்கங்களேன். அது முக்கியமான தகவலை போட்டுட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட் போட்டு அனுப்புறீங்க. அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு வாங்கி அதை சைன் பண்ணால் கரெக்ட் சைன் வந்து நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். அந்த போஸ்ட்மேன் எடுத்து வந்து கொடுப்பாரு, அவர் வாங்கிட்டாருன்ட்டு அந்த ரிசிப்ட் உங்கள் கூட கொடுப்பாரு. அப்போ அது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அவர் வாங்கிட்டாருன்ட்டு. இது எதுக்கு நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் உங்களுக்கு செய்த நிறைய உதவிகள், நிறைய விதமான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம நன்றி சொல்லாத நிமித்தம் இந்த ரிசிப்ட் வராத மாதிரி அங்கங்கே நிற்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பாத்திரம் இருக்குது, எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிறோம். ஆனால் வாங்கிட்டாண்டவர் நன்றி சொன்னீங்கன்னா அந்த ரிசிப்டை சைன் பண்ணி அனுப்புகிற மாதிரி. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனையை வச்சுட்டு கொண்டு இருக்கும்போது உண்மையாக வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் இந்த அட்ரஸ் தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும் தெரியுமா, அந்த போஸ்ட்மேன் சுற்றிட்டு இருப்பாங்க. அதுபோல் உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் சுற்றி கொண்டு இருக்கிறது. விஷயம் நீங்கள் நன்றி உறவாக இல்லாததுனால உங்களுக்கான விஷயங்கள் நடக்காததுக்கான இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மேலே வந்துடுவீங்க நன்றாக தெரியும் எதிராளிக்கு. அதனால தான் இது போல் சந்தேகத்தை கொண்டு வந்து நீ அந்த சைடே திங்க் பண்ணாத. இந்த காடுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது, கடவுளுக்கு நன்றி உணர்வாக இருக்கிறது, நன்றி சொல்கிறது எல்லாம் யோசிக்காத. இந்த பிரச்சனையை மட்டுமே யோசி. உன் வாழ்க்கை இதை மட்டும் தான் பெரிய விஷயன்றது மாதிரி உங்களை ஃபோக்கஸ் எல்லாமே இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனையை நோக்கி கொண்டிருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. கடவுளுக்கு நன்றி உணர்வாக எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிறீங்களோ யோசித்து ஒரு நாள் பேப்பரில் எழுதுங்க. 1 மணி நேரமாக யோசித்து பார்த்து எழுதி பாருங்களேன். இப்போ இருக்கிற பிரச்சனைலாம் உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லுவீங்க. ஆமாம், இவ்வளோ செஞ்ச கடவுள் செய்ய மாட்டாரா நீங்களே பதில் சொல்லுவீங்க. ஆனால் அது சிந்திக்காதபடிக்கு உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஒரே விஷயத்துக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் சைன் பண்ணுற மாதிரி ஒன்னொன்றுக்கும் நீங்கள் தேங்க்யூ சொல்லி பாருங்களேன். உங்களுக்குள்ள ஒரு புது உணர்வு வரும், ஒரு புதிய உற்சாகம் வரும். கடவுள் உங்களுக்கு கூடவே இருப்பதை அப்போது தான் உணர்வீர்கள். அதுதான் நான் சொல்ல வரேன். கடவுள் எப்பொழுதும் உங்கள் கூட தான் இருக்கார். உங்களுக்கு தான் தெரியல. கடவுள் உங்களை நேசிக்கிறார். கடவுள் உங்களுக்கு கூட அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கார். உங்களை கைவிடவே மாட்டார். சந்தேகப்படாதீங்க, பயப்படாதீங்க. கடவுள் உங்களுக்கு கூட இருக்கிறார். கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். 100% உறுதியாக சொல். இந்த வீடியோ மேலே
இந்த வீடியோ மூலம் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். சந்தேகப்படாதீங்க. கடவுள் உங்க கூடவே இருக்கிறார். 100% உங்களுக்காக அவர் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையா இருங்க. நீங்கள் நன்றி உணர்வாய் இருங்க. இந்த கத்தக்கூடிய நாய்க்கு இடம் கொடாமல் நன்றி உணர்வாய் ஒவ்வொரு நாளும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கடவுள் உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை செய்ய போகிறார். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் டெஸ்டிமனி சொன்னாங்க, நான் சொன்னேன் இல்லையா? அதே போல் நீங்களும் டெஸ்டிமனி சொல்லக்கூடிய ஒரு நாள் வரும். நீங்களும் எனக்கு இதெல்லாம் நடந்தது, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் சொல்லக்கூடிய நாள் வரும். அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. உங்களுக்கான அற்புதம் நடக்க தான் போகுது. நம்பிக்கையா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. கடவுள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கார். உங்களுக்கான விஷயங்கள் சீக்கிரத்தில் வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்த பணமானாலும் சரி, சுபகாரியங்களானாலும் சரி, அனைத்து விதமான சொத்துக்களானாலும் சரி, ஒன்று ஒன்றா வந்து நிற்கும். அது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். இது எப்படிப்பா திடீர்னு நடக்குதுன்ட்டு உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அது போல விஷயங்கள் ஒன்று நடக்க போகுது. நம்பிக்கையா இருங்க, காத்து கொண்டிருங்கள். கடவுள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமா நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சமா மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.